என்ன செய்தாலும் அது தடை எனவே முடிந்து விடுகிறது. எதை நினைத்து நீ மனவேதனை கொள்வது, எதை நினைத்து ஆனந்தம் அடைவது என்று தெரியாமல் உன் மனதை குழப்பிக் கொண்டு இருக்கும் என் அன்பு குழந்தையே, இந்த வாக்கு உனக்கு என்று என்னால் எழுதப்பட்டது. இதை முழுவதும் கேட்டுக்கொள். இன்றைய நாள் கார்த்திகை. இந்த கார்த்திகை நாள் முழுக்க நீ ஏற்றும் தீபம் வழியே எனக்கு சக்தி அளித்து உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி உன் வாழ்வில் ஒளியை உனக்கு தரப்போகிறேன். இதை நீ செய்து முடிக்க உனக்கு நான் பக்க பலமாக நின்று உதவியும் செய்வேன். நீ தடுமாறும் நேரத்தில் உனக்கு துணையாக வந்து நிற்பேன். எதற்கும் தயக்கம் வேண்டாம். எனக்காக நீ இருக்கும் விரத வழிபாடு ஒன்றே என் சக்தியை அதிகரிக்கும் வழி ஆகும். என் சக்தியின் வெளிப்பாடு உனக்கு பிரதிபலித்திட உன் வழிபாடு ஒன்றே சிறந்த வழி ஆகும். இந்த கார்த்திகை முழுவதும் நான் உனக்கு வேண்டிய அருளை வழங்கி உன்னை வழி நடத்தி செல்வேன். எனக்காக நீ இந்த கார்த்திகையில் எனக்கு பிரியமான விளக்கை ஏற்றி வழிபட்டால் உனக்கு உன் வாழ்வில் இருக்கும் இருளை போக்கி ஒளி தருவேன். விரத வழிபாட்டால் உனக்கு மன நிம்மதி தருவேன். தீய சக்திகளை அளிக்கும் சக்தியை நான் பெற நீ இருக்கும் ஒவ்வொரு வழிபாடும் எனக்கு சக்தியை அளிக்கும் என்பதை மறவாதே. என்னை நேசிக்கும் அனைத்து உயிர்க்கும் நான் இந்த காணொளி வழியே சென்று அடைந்து விட்டேன். இப்போது என்னை நீ பார்க்கிறாய் எனில் உன்னை தேடி நான் உன் அருகில் வந்து விட்டேன் என்று எண்ணிக்கொள். இந்த கார்த்திகை முழுவதும் தினம் நீ என் மந்திரம் கூறிக்கொண்டே இருக்க உன்னை நெருங்கும் சோதனைகள் அனைத்தும் சாதனையாக மாறும். இதை நீ நம்பி அனைவரும் பார்க்கும்படி செய்துவிட்டு இப்போதே ஓம் சரவணபவ என்னும் மந்திரம் பதிவு செய்துவிடு.